ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த 20 தமிழ் கேள்விகளை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் பேசணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் இந்த 20 கேள்விகளை ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நமக்கு தெரிஞ்சவங்கள ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். அவங்கள பார்த்த உடனே ஃபஸ்ட் நம்ம என்ன கேட்போம்? நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எப்படி கேட்போம்? நீ எப்படி இருக்க? ரெண்டுமே ஒன்று தான். இதை எப்படிங்க இங்கிலீஷில் கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹவ் ஆர் யூ? ஹவ் அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா நீ, நீங்கள். ஓகேங்களா? இப்போ அதை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஹவ் ஆர் யூ? நீ எப்படி இருக்க? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ எங்கே இருக்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கேட்போம். நீ எங்கே இருக்க? நான் உன்னை பார்க்க வரேன். எப்படி கேட்கலாம் அதை? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். யூ நீ அல்லது நீங்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்க? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றுறேன். நீ எங்கே இருந்த? நேற்று ஒன்று பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ எடுக்கலை. நீ எங்கே இருந்த? இது எப்படி கேட்கலாங்க? சிம்பிள் தாங்க. வேர் வேர் யூ? வேர் வேர் யூ? நீ எங்கே இருந்தாய்? இப்போ பாருங்களேன். நீ சந்தோஷமாக இருக்கியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி கேட்போம். நீ சந்தோஷமாக இருக்கியா? அல்லது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம அடிக்கடி கேட்போம். நீ சந்தோஷமாக இருக்கியா? எப்படி கேட்கலாங்க? ரொம்ப சிம்பிளான கேள்விகள். இந்த மாதிரி கேள்விகளை நம்ம டெய்லி லைஃப்பில் கேட்டு பழகணும், பேசி பழகணுங்க. அப்போ தான் இங்கிலீஷில் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக பேச முடியும். ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமாக இருக்கியா? இப்போ அந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றுறேன். அவன் சந்தோஷமாக இருக்கானா? எப்படி கேட்கலாம்? இந்த கேள்வி ஒரு சாதாரண கேள்விங்க. இஸ் ஹி ஹாப்பி? இஸ் அப்படின்னா இருக்கிறானா அப்படின்னு அர்த்தம். ஹி அவன், ஹாப்பி சந்தோஷம். புரிஞ்சிருச்சாங்க? நம்ம எந்த சென்டென்ஸை பேசினாலும் சின்ன சின்ன வேர்டாக இருந்தாலும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிற 20 சென்டென்சஸும் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். நீங்கள் ஒரு பேப்பரில் கூட அல்லது நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க, அல்லது மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இஸ் ஹி ஹாப்பி? அவன் சந்தோஷமாக இருக்கானா? இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றுறேன். அவள் சந்தோஷமாக இருக்காளா? இது எப்படி கேட்கலாம்? கரெக்டுங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். இஸ் ஷி ஹாப்பி? இஸ் ஷி ஹாப்பி? அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா? நெக்ஸ்ட் பாருங்களேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்போம் பார்த்தீங்களா? பேச்சு வழக்கில் நம்ம கண்டிப்பாக இதை டெய்லியுமே ஒரு தடவையாவது இந்த கேள்வியை மற்றவங்கள பார்த்து கேட்போம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா இருக்கிற அப்படின்னு அர்த்தங்க. யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். ரெண்டுமே ஒன்று தாங்க. டூயிங் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. அவன் ஏதோ ஒரு செயலை தொடர்ச்சியாக கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கிறான். அதனால தான் நம்ம கேட்குறோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். ஏன் அப்படின்னா அவன் ஒரு செயலை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நல்லா புரிஞ்சு கவனமாக கவனிங்க. ஈஸியாக கற்றுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றிருக்கேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எப்படி கேட்கலாம்? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் சொல்கிறேன். வாட் இஸ் ஹீ டூயிங்? வாட் இஸ் ஹீ டூயிங்? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேளுங்க. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னா வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படின்னு கேளுங்க. இந்த சென்டென்ஸை இப்போ நான் கொஞ்சம் மாற்றுறேன். அவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள்?
எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, குட். வாட் இஸ் ஷீ டூயிங்? வாட் இஸ் ஷீ டூயிங்? அவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள்? இப்போ ராஜா என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? வாட் இஸ் ராஜா டூயிங்? வாட் இஸ் ராஜா டூயிங்? இப்போ ராணி என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள்? இது எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் ராணி டூயிங்? வாட் இஸ் ராணி டூயிங்? இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ என்னுடைய பேர் மகாராஜா. நான் சொல்கிறேன், வாட் இஸ் மகாராஜா டூயிங்? வாட் இஸ் மகாராஜா டூயிங்? இதே மாதிரி உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது இந்த சென்டென்ஸ் இன்னுமே கொஞ்சம் மாத்திரம் பாருங்களேன். அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? நம்ம பேச்சு வழக்கில் அதை எப்படி சொல்லுவோம் தமிழில்? அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க கேட்போம் பார்த்தீங்களா? இது இங்கிலீஷில் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. வாட் ஆர் தே டூயிங்? வாட் ஆர் தே டூயிங்? அடுத்து பாருங்களேன், உனக்கு என்னாச்சு? நம்ம கண்டிப்பாக கேட்போம் இந்த கேள்வியை. எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. வாட்ஸ் ராங் வித் யூ? வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்னாச்சு? இப்போ அவனுக்கு என்னாச்சு? இது எப்படி கேட்கலாம்? அவன் கொஞ்ச நாளாக ஒரு மாறி இருக்கிறான், அவனுக்கு என்னாச்சு கேட்போம் பார்த்தீங்களா? வாட்ஸ் ராங் வித் ஹிம்? வாட்ஸ் ராங் வித் ஹிம்? அவனுக்கு என்னாச்சு? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அவளுக்கு என்னாச்சு? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் அப்படின்னா என்ன, எதை அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா இருக்கிற அப்படின்னு அர்த்தங்க. யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். டாக்கிங் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கிறது. அபவுட் அப்படின்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பாருங்களேன், இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது பெருசாக தெரியுது, ஆனால் தமிழில் இதுக்கான மீனிங் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸை பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சிருச்சாங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய்? பேசிகிட்டு இருக்கிற எல்லாமே ஒன்று தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவன் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான்? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சொல்லுங்க பார்க்கும். நீங்கள் எப்படியாவது வாயை திறந்து பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்சஸ் எடுத்து நான் டீட்டெயிலாக நல்லா புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லிட்டு வாங்க. வாட் இஸ் ஹீ டாக்கிங் அபவுட்? வாட் இஸ் ஹீ டாக்கிங் அபவுட்? இன்னொரு தடவை சொல்லுங்கள், வாட் இஸ் ஹீ டாக்கிங் அபவுட்? இப்போ பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் மாற்றுறேன். அவள் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறாள்? ரொம்ப சிம்பிள் தாங்க. முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஹீ அப்படின்னா அவன் சொன்னோம். அந்த ஹீ இருக்கிற இடத்துல ஷீ மட்டும் போட்டால் போதும். வாட் இஸ் ஷீ டாக்கிங் அபவுட்? வாட் இஸ் ஷீ டாக்கிங் அபவுட்? நெக்ஸ்ட் பாருங்களேன், நீ இப்போ போகணுமா? இது எப்படி கேட்கலாங்க? டு யூ வாண்ட் டு கோ நவ்? டு யூ வாண்ட் டு கோ நவ்? நீ இப்போ போகணுமா? அடுத்து பாருங்களேன், நீ ஸ்கூலுக்கு எப்படி போகிற? நம்ம எல்லா சின்ன பிள்ளைங்கிட்டையும் இந்த கேள்விகள் கண்டிப்பாக கேட்கலாம். நீ ஸ்கூலுக்கு எப்படி போகிற? எப்படி கேட்கலாங்க? ஹவு டு யூ கோ டு ஸ்கூல்? ஹவு டு யூ கோ டு ஸ்கூல்? நீ ஸ்கூலுக்கு எப்படி போகிற? இப்போ பாருங்களேன், நீ கல்லூரிக்கு எப்படி போவாய்? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணுங்க. அடுத்து பாருங்கள், நீ சாப்பிட்டாயா? கண்டிப்பாக எல்லாருமே டெய்லியுமே இந்த கேள்வியை ஒரு தடவையாவது நம்ம கேட்காம இருக்க மாட்டோம் தமிழில். டிட் யூ ஈட்? டிட் யூ ஈட்? நீ சாப்பிட்டாயா? இப்போ பாருங்களேன், நீ படித்தாயா? சின்ன பிள்ளைங்கிட்ட அப்பா அம்மா டெய்லியுமே இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டிட் யூ ஸ்டடி? டிட் யூ ஸ்டடி? இப்போ இங்கே இருக்கிற சிம்பிளான 4 தமிழ் கேள்விகளுக்கு நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லணும். நீ வந்தாயா? நீ போனாயா? நீ தூங்கினாயா? நீ சமைத்தாயா? இந்த 4 தமிழ் கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் தான் இங்கிலீஷில் கமெண்ட்ஸில் சொல்லணும். மறக்காதீங்க, கண்டிப்பாக இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்காங்க, இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.